எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்டார் சீட் அப்படின்ற சேனலை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன், லாஸ்ட் செப்டம்பர் எனக்கு நடந்த சில மிஸ்டேக்கான எக்ஸ்பீரியன்சஸ். அது ரிலேட்டடாக நான் தமிழில் டீட்டெயில்ஸ் தேடினப்ப எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. ஆனால் இங்கிலீஷில் நிறைய சேனல்ஸ் இருந்தது. அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் ஒத்துப்போச்சு. அது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சைடு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன பேரில் சேனல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, த சூசன் ஒன் சோல் எனர்ஜி ப்ராஃபர்ன்ற பேரில் அவங்க எதை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, பைபிளில் ஒரு ப்ராஃபஸி இருக்குது. அதாவது இந்த உலகத்தோட அழிவுக்கு முன்னாடி கடவுள் இந்த உலகம் முழுக்க இருந்து 1,44,000 பேரை தன்னோட பணிக்காக தேர்ந்தெடுப்பார். அவங்க கடவுளுடைய மிஷனில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ராஃபஸி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா, பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன், அதாவது 3ஆம் கண். அது நடந்த பிறகு அது என்னன்னு தெரியாமல் நான் பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஏன்னா நான் அது ரிலேட்டடாக எந்த முயற்சியும் நான் செஞ்சதில்லை. நான் மெடிடேட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கடவுள் அப்படின்லாம் நான் போனது கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது நடந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நம்ம தேடி போகாத ஒன்று எப்படி நம்மளை தேடி வந்தது அப்படின்ற மாதிரி. அது ரிலேட்டடாக தேடினப்போ தான் எனக்கு தமிழில் பார்த்தப்ப நிறைய பேர் பேசியிருந்தாங்க 3ஆம் கண் பற்றி. ஆனால் எல்லாமே தப்பாக இருந்துச்சு. என் எக்ஸ்பீரியன்ஸோடு அது ஒத்து போகலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 3ஆம் கண் திறந்துருச்சுன்னா இருட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், கண்ணை மூடிட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எல்லாமே தப்புங்க. 3ஆம் கண்ணுன்றது வந்து வானத்தோட வாசல்னு சொல்லலாம். அது யூனிவர்ஸ் ரிலேட்டடு. உங்கள் சப்கான்ஷியஸோட கண் கரெக்டாக சொல்லலாம், அப்படி தான் சொல்ல முடியும். இந்த 2 கண்களும் வந்து ஹியூமன் கான்ஷியஸ்க்குரியது. அந்த 3ஆவது கண் வந்து சப்கான்ஷியஸ். சப்கான்ஷியஸ் வந்து இந்த பிளானட் எர்த்லேயும் எங்கே வேணாலும் போகும். யூனிவர்ஸோட எந்த மூளைக்கு வேணாலும் அதால் போக முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது சப்கான்ஷியஸ். அது உண்மை. அதனோட கண்ணு தாங்க அது. ஸோ சப்கான்ஷியஸ் யூனிவர்ஸில் பார்க்குற எல்லாத்தையுமே நீங்களும் பார்ப்பீங்க. அது ஒரு விதமான பிரமிப்பு. அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை வந்து போக போக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 3ஆம் கண் திறந்துடுச்சு அப்படின்னா, அதுக்கான முக்கியமான அடையாளம் என்னென்னா, உங்கள் நெத்தியில் ஒரு கிராக் விழும். உங்கள் புருவத்துக்கு நடுவில் ஆரம்பித்து தலையோட பின் வரைக்கும் போகும். அதாவது அந்த ஸ்கல் வந்து லைட்டாக கிராக் ஆகும். வலிக்கலாம் செய்யாது, ஜஸ்ட்டு கிராக். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா, ஒரு நெத்தியில் ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு அடையாளம் தெரியும். அதுக்கப்புறம் சில உருவங்கள்லாம் தெரியும். அந்த உருவங்கள் நிச்சயமாக உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், அது என்ன உருவம் அப்படின்றத. அதை பற்றிலாம் நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ இதுதாங்க முக்கியமான அடையாளம். நெத்தியை தடவி பார்த்தா அந்த கிராக் தெரியும். அதே மாதிரி ஃபிசிக்கலில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நம்மளோட பாடி சேஞ்ச் ஆகும். முக்கியமாக கண் பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக உங்களோட டைமென்ஷனே மாறும். நீங்கள் 4th டைமென்ஷனுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த செடி கொடி மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த 3ஆவது கண் திறந்த பிறகு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது ஆக்டிவேட் ஆன பிறகு அந்த இலைங்கெல்லாம் அந்த மரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரமிப்பாக இருக்கும். ஒன்றுமே ஒரு டிசைன், ஒரு பேட்டர்ன் தெரியும். நீங்கள் பார்த்த மரம் தான், ஆனால் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்ப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மரங்கள். எவ்வளவு அடர்த்தியான மரமாக இருந்தாலும் நீங்கள் கீழே இப்படி பார்த்தீங்கன்னா அதனோட ஒவ்வொரு கேப்பையும் உங்களால் பார்க்க முடியும். அதனோட உச்சி வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கண் பயங்கரமாக மாறும் இது. அதுக்கப்புறம் இது நடக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, டான்சில் ஸ்டோன்ஸ் தாங்க. அது ஆக்சுவலாக அதை தான் அவங்க நாடின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டான்சில் ஸ்டோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் கண் ஆக்டிவேட் ஆன பிறகு அது வரது நின்றுடும். அது ஆக்சுவலாக வள்ளலார் வந்து அவரோட சன்மார்க்கக்கூடிய இதை பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காரு. ஏன்னா எப்போவுமே அந்த டான்சில் சைடு, தொண்டையோட சைட்லேருந்து வர அந்த ஸ்டோன்ஸ் வந்து பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு அந்த அண்ணாக்குக்கு மேலே வரும் ஒன்று. அது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கீழே ஒயிட்டாக இருக்கும், மேலே எல்லோவாக இருக்கும். அதுதான் மெயின்னு. அது வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே மாறும். அதை தான் அவர் அந்த சன்மார்க்கக்கூடியாக வச்சுருக்காரு. அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2-3 மாதம் கழித்து அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில், அதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் 2 வெளியே வரும். அது எப்படி அந்த ஹோலு க்ரியேட் ஆகுதுன்றது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா இதை பற்றின எந்த இதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு டீட்டெயில்ஸும்
கிடைக்கல. எல்லாருமே வந்து புக்கில் போட்டதா சொன்னாங்களே தவிர, அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை யாரும் ஷேர் பண்ண மாரி தெரியல. ஸோ இது மேபி வேறு யாருக்காவது நடக்கலாம். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாரி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக சொல்லப்படுது இல்லையா? ஆக்சுவலாக ஒவ்வொரு ஹியூமன்ஸுக்குமே நேச்சுரலாக நடக்க வேண்டிய ப்ராசஸ். இது ஒவ்வொருத்தருக்குமே 40 வயசில் ஆரம்பிக்குது. 40லேருந்து 50 வயசுக்குள்ளே தான் இது நடக்கிறதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அப்போ தான் உடல், மனம் எல்லாமே கொஞ்சம் வலிமையாக இருக்கும். ஏன்னா இது வந்து உடலளவையும் கொஞ்சம் பலவீனத்தை தரக்கூடியது, மனசளவுலையும் நிறைய குழப்பத்தை தரக்கூடியது. ஸோ இதையெல்லாம் தாங்குகிற ஏஜ் 40. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஞானம் பெற வயசு 40 அப்படின்ட்டு. அது உண்மை தான். எனக்கும் கரெக்டாக இது உடனேலாம் நடக்கலை. இது 2019 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் அதுக்கப்புறம் பின்னாடி போய் என்னென்ன நடந்ததுன்னு நான் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இது எனக்கு ஸ்டார்ட் ஆனது 2019, ஃபினிஷ் ஆனது 2024 செப்டம்பர். ஸோ 5 இயர்ஸ் எடுத்திருக்கு. இதுக்கு இத்தனைக்கும் அது தானாக நடந்தது. நான் தேடி போகலை, அது என்னை தேடி வந்தது. இன்னும் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸு சொல்லணுன்னா, இந்த விஷயத்தில் மற்றவங்க உங்களுக்கு வழிகாட்ட முடியாது. இது முழுக்க முழுக்க தனியான ஒரு பாதை. நீங்கள் கும்பல் கும்பலாக போய் ஒரு மெடிடேஷன் சென்டர்லேயோ இல்லை 3ஆம் கண் திறக்கிறன்ற ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் போய் உட்கார்றதாலேயோ சத்தியமாக இது நடக்காது. இது தனியான பாதை. இதில் உங்களுக்கு துணையாக வரப்போகிறது உங்கள் ஆன்மாவும் கடவுளும் மட்டும்தான். இதில் உங்களுக்கு குருவாக இருக்க போகிறது உங்கள் ஆன்மா தான். எங்கேயோ உட்காந்து யாரோ பேசுகிறத கேட்குறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளே ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை ரியலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆன்மா கூட நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆனால் போதும். ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அடுத்த எல்லாத்தையுமே உங்கள் ஆன்மா பார்த்துக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் ஆன்மாவை நம்பணும். உங்களுக்குள்ளே இருக்க ஆன்மா உண்மை. அது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆன்மா தான் உங்களுக்கு வழிகாட்டும். மற்றவங்க சொல்கிறதாலேயோ இல்லை போய் கோயிலில் போய் காணிக்கை கொடுக்குறதாலையோ இல்லை அந்த காணிக்கை கொடுக்குற அந்த குரு வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க, உங்கள் ஆன்மாவுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோன்னு சொன்னால் சத்தியமாக இல்லைங்க. உங்கள் ஆன்மாவை நீங்கள் தான் மீட்டெடுக்கணும். உங்கள் ஆன்மாவுக்கு யாருமே பொறுப்பேற்க முடியாது. நீங்கள் தான் முழு பொறுப்பு. உங்களோட பொறுப்பில் தான் கடவுள் கொடுக்குறாரு. அதை நீங்கள் திருப்பி உங்கள் கடவுளுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்கள் ஆன்மாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். லைட்டாக கனெக்ட் ஆனால் போதும், அது உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். இதோட இந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ், என்னோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸு யாருக்கு போய் சேரணுமோ நிச்சயமாக கடவுள் அவங்கக்கிட்ட போய் சேர்ப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.